மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு கிராமத்தில் கம்மாயில் மாடுகளை உள்ள ஒரு பக்கம் பற்றி விட்டு அடுத்த பக்கம் அதுவே வரும். ஆடு மாடு எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் குளிப்பாட்டுறாங்க பாருங்கள். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அது குளிப்பாட்டுறாங்க பாருங்கள். நான் கிளம்பியாச்சு. சும்மா நடுக்குள் பாட்டுறாங்க பாருங்க. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு ஒருத்தர் தூண்டில் கொண்டுட்டு போகிறாரு மீன் பிடிக்க. பொங்கல் அன்னைக்கு எல்லா மாடுகள் இப்படித்தாங்க. எல்லா மாடுகள் இன்னைக்கு மாடு வீட்டில் இருக்க மாடுகள்லாம் குளிப்பாட்டுவாங்க நல்லா மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு. இந்த பக்கம் ஒருத்தர் தூண்டில் போட போகிறாரு பாருங்க. கிராமத்தில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே ஒரு மாடு இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு மாடாக குளிப்பாட்டுவாங்க. தண்ணிக்கு நிறைய மாடு இருந்தால் பற்றி விட்டுருவாங்க, அடுத்த பக்கம் வந்துடும். எல்லாம் பசங்க மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க பாருங்கள். அந்த பக்கம் கம்மாயில் தூண்டில் காலையில் வந்துட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் கம்மாயிலே பிடிக்கிறது. மீன் பிடிக்கிற பக்கம் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படியே தண்ணிக்குள்ளேயே போவாங்க. கம்ம நேரம் முழங்கால் தண்ணி இருந்தாலும் உள்ளேயே போய் அடுத்த பக்கம் போயிடுவாங்க. அப்படியே இப்படி தான் நான் போகிற மாதிரி தான், செருப்பை போட்டுக்கிட்டே போகிறது. அப்படியே பாருங்கள், இப்படியே போவாங்க. இப்படியே போய் அடுத்த பக்கம் ஏறுறது. இந்த பக்கம் அங்கே போய் மீன் பிடிக்கிறாங்க பசங்க. அப்படி போய் பார்ப்போம். பள்ளம் பார்த்து போகணும். பள்ளத்தில் மாட்டிக்கிட்டால் கஷ்டம். பள்ளம் ரெகுலராக போகிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியும். ரெகுலராக போகிற ஆளுகளுக்கு பள்ளம் இருக்குங்கிட்டு செருப்போடு போகிறேன். முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பைக்கில் போயிட்டு. குருவிகளை பாருங்கள், இந்த தண்ணிக்கு கீழே கரண்ட்டு கம்பியில் அழகாக உட்காந்துருக்கு. சைடு ஏறிடுவோம், அது பாட்டுக்கு செருப்பு மிஞ்சிரும். உங்களுக்கும் காலை வணக்கம்.